ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் கோதுமை மாவில் மணக்கும் மொறு ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. காஜு ஸ்வீட் ரெசிப்பியை கோதுமை மாவில் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா 10-15 நிமிஷத்தில் இந்த கோதுமை மாவு பிஸ்கட்டை சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பிஸ்கட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கஜூர் பிஸ்கெட் செய்கிறதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கணும். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை எள் சேர்க்குறேன். இதையும் மாவு கூட சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு தேங்காய் சில்லை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கடாயில் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். கடையில் கிடைக்கிற மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடரை வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். இப்போ இதையும் மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக கடையில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய் சேர்த்து செய்யும்போது இந்த கஜூர் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். சரியான அளவு நெய் சேர்த்துருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவை கையில் அள்ளி இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொழுக்கட்டை ஷேப் வரணும். ஒருவேளை நீங்கள் மாவை கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அளவு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணணும். அதுக்கு கடாயில் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு ஜீனி எடுத்திருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஜீனி கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. ஜீனி நல்லா கரைஞ்சா போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். நான் எடுத்துருந்த சர்க்கரை தண்ணி 1 கப் மாவுக்கு கரெக்டாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் எடுத்திருந்த மாவுக்கு சர்க்கரை தண்ணி பத்தலை அப்படின்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவை ரொம்ப லூஸாக பிசையாமல் டைட்டாக பிசைஞ்சுக்கணும். எந்த கப்பில் மாவளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்தோம்னா பிஸ்கெட் நமக்கு நல்லா வரும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு மாவை ரோல் மாதிரி திரட்டிடணும். இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா பிஸ்கெட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஓவல் ஷேப்பில் தான் இந்த பிஸ்கெட்டை கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு கட் பண்ணுறேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் லைட்டாக தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி கட் பண்ணணும்.
அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வேகும். ஓரத்தில் இருக்க மாவை எடுத்துட்டு மறுபடியும் உருட்டி பிஸ்கெட்டாக கட் பண்ணிக்கலாம். மாவு அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா 2-3 உருண்டைகளாக பிரிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஓரத்தில் இருக்க பகுதியை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். பொரிக்கிறதுக்கு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் தனித்தனியாக எல்லா பிஸ்கெட்டையும் எடுத்து வச்சுக்கணும். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிஸ்கெட்டுகளை எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். அகலமான கடாயாக இருந்ததுன்னா அதிகமான பிஸ்கெட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் வெந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுறணும். இப்போ நமக்கு மொறுமொறுன்னு கஜூர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான கோதுமை மாவு ஸ்நாக் ரெசிபி. இதே போல் மீத இருக்க எல்லா பிஸ்கெட்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கஜூர் பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.